12வது பரிசு எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு கூட நான் இவ்வளவு காத்திருந்ததில்லை, இவ்வளவு பதபதப்பாக இருந்ததில்லை. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான். நம்ம போட்ட ஓட்டு பெட்டிக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு. தட்டி எழுப்பி யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட போகிறாங்க. 8 மணிலேருந்து அப்படியே தொடர்ந்து ஆரம்பிச்சுன்னா நமக்கு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த ஒரு 10 நாளாக தேர்தல் முடிஞ்ச அந்த ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்து கணிப்பு எதுவுமே நிலையானதாக இல்லை. இவர் வருவார், அங்கே போவார், இங்கே வருவார், இதை செய்வார், அதை செய்வார், எல்லாத்தையும் போட்டு மக்களை குழப்பி நமக்குன்னு ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த மீடியாக்களும் அந்த மக்கள் அரசியல்வாதிகளும் சொல்கிறத பார்த்துறப்ப நமக்கே ஒரு ஆர்வம் எகிரிடுச்சு. என்னடா எப்போ வருமா எப்போ வருமா எப்போ வருமா அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாத்தையும் வந்து டிக்கு டிக்கு டிக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக எல்லாம் முடிய போகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா படிப்படியாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் ஒரு 12 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும். இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிறது தான் தெரியும். நமக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போதா, அதிமுக வரப்போதா, இல்லை தாவேகா வரப்போதா, அதை தாண்டி நாம் தமிழருக்கான வாய்ப்பு கம்மி. இப்போ இந்த 4 முனை போட்டியில் பெருசாக வந்து 3 கட்சியில் தான் பெருசாக பேசிக்கணும். நாம் தமிழரை பெருசாக களத்திலே கொண்டு இன்றைக்கி விஜய் அவர்கள் பெருசாக பரபரப்பாக இருக்கனால அவரை பற்றின விஷயங்கள் தான் அதிகமாக போகுது. திமுக அதிமுகவை தாண்டி இன்றைக்கி விஜயோட நிலைப்பாடு எப்படி இருக்கும், அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார், எத்தனை இடங்களை பிடிப்பார், ஒருவேளை முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் என்னென்னமோ கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதையுமே நம்ம ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிற மனநிலை தான் இருக்குது. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சி வந்து நிறையா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போகிறான்றாங்க. ஒரு சில கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் ஜெயிச்சு அதிகமான கையில் எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு தாவேக்கு ஆட்சி அமைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக தனியாக ஆட்சி அமைச்சிடும், அதிமுக தனியாக அமைச்சிடும், கூட்டணி ஆட்சிடும், இப்படி பல்வேறு கருத்துக்களை வந்து நமக்கே மண்டை மூளை குழம்புது. என்ன தான் முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. எல்லாத்துக்குமான விடை கிடைக்கிறதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. 2 மணி நேரம் தான். நம்ம பொறுத்து வந்து பார்த்தோம்னா வரிசையாக ஒவ்வொருத்தராக என்னென்ன பொசிஷன் போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் அடுத்து நம்மளை 5 வருஷம் ஆள போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நிறைய பொதுமக்களும் கூட நமக்கு ஆர்வமாக அரசியலை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னப்போ தான் அந்த பணத்தோட அருமை பாரத பிரதமர் மோடியே வந்து நமக்கு அதிகமாக தெரியும். அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு மேலே ஆட்சியிலேருந்து அவரை பற்றி பெருசாக விஷயம் யாருக்குமே தெரியாது. பிரதமர் யாருனாவே நமக்கு சொல்ல தெரியாது. அது மாதிரி அவருக்கு ஒரு இது வந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே வந்து இந்த அரசியல் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்கிறாரு. இது ஒரு நல்ல ஏற்பாடு தான். அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, ஆட்சி அமைக்கல, என்ன பண்ணுறாரு அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் மக்களை எழுந்து உட்கார வச்சுருக்காரு அரசு. ஏன்னா அடிப்படை அரசியல் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வகையில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இதில் நம்ம கவனம் கொடுத்து யார் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு பார்த்து அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வாக்களிக்கணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.